மீனராசி நேயர்களே, மீனராசி என்பவர்களுக்கு எதுவும் ஒரு பார்த்து பார்த்து பழகினங்காட்டி பெருசாக தெரியல. வீடு காலி பண்ணணுமா, சரி காலி பண்ணிக்கலாம். இடம் காலி பண்ண, சரி காலி பண்ணிக்கலாம். வீடு வாங்கணுமா, சரி வாங்குவோம். இது கட்ட முடியுமா, சரி கட்டுவோம். என்னென்னா யாராவது ஒருத்தர் கூட சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதாவது ஹெல்ப்புக்கு கையில் கூட்டிகிட்டு வந்து காசை கொடுத்து ஜெயிக்க வைக்கணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. வார்த்தைகளில் சப்போர்ட்டாக இருக்கணும்னு நினைப்பேன். வார்த்தைகளில் நல்ல வார்த்தை, நீ ஜெயிச்சிருவ, ஒன்றும் கவலைப்படாது, இதெல்லாம் இருக்க தான் செய்யும், உனக்கு மீறி எதுவுமே கிடையாது, நீ ஏன் கவலைப்படுற, எந்த விஷயமா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாலே ஒரு 100% குளுக்கோஸ் சாப்பிட்ட மாதிரி அப்படி டிக்கு 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 டிக்குன்னு ஸ்ட்ராங் ஆகிடுவேன். மீனராசிக்கு வார்த்தை தான், ஹெல்ப்பெல்லாம் ரெண்டாவது. அந்த வார்த்தைகளில் தான் சந்தோஷம் அடையக்கூடியதாக இருக்கும். யார் உன்னை ஜெயிக்க முடியும்னு கேட்டால் போதும், அவ்வளோதான், அவள் பறந்துருவா. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் அவகிட்ட இருக்கும். பேச்சு திறமை ஜாஸ்தி, எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு, தெய்வ நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். கேமரா சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஃபைல்ஸ் ஸ்டேஷனரி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, அட்டைப்பட்டி சம்மந்தமாக மிகப்பெரிய பாத்திர கடை வச்சுட்டுருக்கா, துணி கடை வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் அருமையான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய. சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமாக இருக்கும். விவசாயம் பண்ணிட்டு இருக்கா, தோட்டம் வச்சுட்டு இருக்கவாளுக்கு விசேஷமாக இருந்துருக்கும். உடல் உபாதைகளில் கவனம் தேவை. சில நேரங்கள் பேசும்போது டப்புன்னு ஏதாவது கோவப்பட்டு பேசிடுவேன், ஐயோ பேசிவிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் மனசில் இருந்துருக்கும். தினத்துக்குண்டான அதிபதியாக, இந்த தினத்துக்குண்டான வழிபாடு நாயகனாக இருக்கக்கூடியவர் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு.